ஹாய்! எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சிக்கன் கட்லெட் எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 கேஜி. அதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி சும்மா தண்ணி தெளித்தா போதும். அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். லேசாக தான் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சு. வெந்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளால் பிச்சு வைக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அப்படி பல்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதாவது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தனியாக மசித்து வச்சுருக்கோம். சிக்கன் எடுத்து வேக வச்ச சிக்கனையும் நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை போட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிளகுத்தூள், பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒன்று போல் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு முதலே போட்டிருக்கோம், பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா நிறையா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னு தெரிஞ்சால், ஏன்னா நம்ம வந்து சிக்கனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கோம், பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம், அதுக்கெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை உடச்சி ஊற்றி அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ என்னெல்லாம் தேவை பார்ப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் கலவை இருக்குது. இப்போ முட்டை அடித்து வச்சுருக்கோம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் தனியாக எடுத்து வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து சிக்கன்லாம் இருக்குல்ல, உருளைக்கிழங்குலாம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம என்ன சைஸ் தேவையோ, என்ன ஷேப் தேவையோ, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்பில் கட்லெட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணி, அதுக்கப்புறமா பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு அதை உருட்டினா சைஸ் கரெக்டாக வந்துடும். இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த முட்டை கரைசலில் முக்கி, அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது பிரெட் க்ரம்ஸ் இது, அதில் போட்டு நல்லா பெரட்டி அதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து வச்சிடணும். நம்ம முதலே எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த ஒன்று ஒன்றா எடுத்து முட்டையில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்யும்போது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் நிறைய டீப் ஃப்ரை பண்ணல, அதனால் நிறைய எண்ணெய் விடலை, ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அப்படி
பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு சைடு நல்லா அது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தான் பெரட்டி போடணும். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் பெரட்டணும். சும்மா பெரட்டி பெரட்டி போட்டுட்ருக்கக்கூடாது. இல்லைன்னா அது உதிர்ந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அது மெதுவாக அப்படியே பெரட்டி போடலாம். இப்போ நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருந்தோம் அப்படின்னா அது உள்ளே அப்படியே முங்கி வரும். இது சும்மா அதனால் மேலே எடுத்து ஊற்றினேன். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதனால் அப்படியே திருப்பி போடலாம். அது சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது, குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை போட்டோன்னா அப்படியே அது அது பாட்டுக்கு வேகட்டும். ஸ்டவ் வந்து நம்ம லோவாக வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சோன்னா மேலெல்லாம் அப்படி கருப்பாயிட்டு உள்ளே ஏற்கனவே வெந்தது தான் எல்லாம். இருந்தாலும் வந்து அது ஒன்று போல் வேகணும்ல, அதுக்காக தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சு அப்படி கொஞ்சம் ஒரு பக்கம் செவந்ததும் அப்படி பெரட்டி போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இது சைஸ், ஷேப் எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். ஹார்ட்டின் ஷேப்பில் வேணுனாலும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். வேக வேக எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டோம், மறந்து போய் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே அப்படியே கருப்பாயிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக பார்த்து பக்கத்துலேயே இருந்து செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதை வந்து சாஸோடையோ இல்லை மின்ட் சட்னியோ எதோடவையோ வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் செஞ்சு வச்சு திரும்புறதுக்குள்ளே பிளேட் காலி. நீங்களும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.